ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபோட்டோ எடு பர்ச்சேஸ் பில் போடு, அதான் இந்த வீடியோவோடைய டாப்பிக்கு. அதாவது நம்ம பர்ச்சேஸ் பில் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஒரு இமேஜாவோ இல்லை ஒரு பிடிஎஃபாவோ நம்மளுக்கு இருந்தது அப்படின்னா அதை எப்படி பர்ச்சேஸ் பில் அக்யூரேசியாக போடுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதாவது நம்ம மேனுவலாக ஐட்டம் ஆட் பண்ணி சர்ச் பண்ணி ஆட் பண்ணுறத விட ஒரு இமேஜை லோட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஐட்டம் ஆட் ஆகிடும். நம்ம வெறும் டேக்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி சப்ளையரை செலக்ட் பண்ணி சேவ் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு பில் சேவ் ஆகிடும். ஸோ அதை நம்ம ப்ராக்டிக்கலாக இப்போ ஒர்க் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நான் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டினியூ கொடுத்துட்றேன். இப்போ நான் புதுசாக ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக ஏற்றணும் அப்படின்றதுனால நான் மீடியா ஜங்ஷன்ற கம்பெனியை ஓப்பன் பண்ணி லாகின் கொடுத்துக்கிறேன். லாகின் கொடுத்தேன்னா நம்மளுக்கு வரக்கூடிய ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் தான். இது வரைக்கும் நான் எந்த ஐட்டமும் ஏற்றலை, எந்த பர்ச்சேஸ் பில்லும் போடல, எந்த சேல்ஸ் பில்லும் போடல. புதுசாக நான் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் லாகின் பண்ணி உள்ள ஸ்க்ரீன் வந்திருக்கேன். நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா உங்களுக்கு டீட்டெயில் வந்துடும். இப்போது நம்ம ஒரு இமேஜை மட்டும் வச்சுக்கிட்டு எப்படி பர்ச்சேஸ் பில் போடுறது, அது அவ்வளோ அக்யூரஸியாக இருக்குமா அப்படின்றத பார்க்கலாம். அக்யூரஸியாக இருக்கோ இல்லையோ நம்மளுக்கு வேலை சீக்கிரமாக முடியணும். ஏன்னா நிறைய சூப்பர் மார்க்கெட் மளிகை கடையில் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பில் போடுறது ப்ராப்பராக போடாமல் ஸ்டாக் மெயின்டெனன்ஸ் கரெக்டாக இருக்காது. ஸோ பர்ச்சேஸ் என்ட்ரி போடும்போது ஐட்டமும் ஏறிடும்ன்றதுனால மேக்ஸிமம் பர்ச்சேஸ் என்ட்ரி போடுறத சிம்பிளிஃபைடு ஆக்கிறதுக்கு தான் இந்த சாஃப்ட்வேரை நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பில்ஸுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபஸ்ட் ஐக்கான் சேல்ஸுக்கு கீழே பில்ஸுன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஸ்க்ரீன் வரும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே இம்போர்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், தெரியுதுங்களா? இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டு விதமாக இம்போர்ட் பண்ண முடியும். ஒன்று எக்ஸல் ஃபைலை வச்சு இம்போர்ட் பண்ணலாம், அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், ஓகேங்களா? சாம்பிளும் அவங்களே கொடுத்துருக்காங்க. இல்லை நீங்களே கஸ்டமைசேஷன், எனக்கு இந்த ஃபார்மேட்டில் தான் எக்ஸல் வரும், நான் அதை லோட் பண்ணி பில் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா அதுக்கான ஃபெசிலிட்டியும் இருக்குது. இப்போதைக்கு நம்ம இந்த வீடியோவில் இமேஜை வச்சு எப்படி போட போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இந்த ஃப்ரம் இமேஜ்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். ப்ரௌஸ் இன்வாய்ஸ் இமேஜ் ஃபைல் அப்படின்னு இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். இப்போது சாம்பிளுக்கு நான் ஒரு 3 ஃபார்மேட் வச்சுருக்கேன். இப்போ நான் சிம்பிளாக ஒரு ஃபார்மேட் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டில் இருக்கிறத செலக்ட் பண்ணி ஜஸ்ட்டு ஒரு ஓப்பன் கொடுத்துட்றேன். ஓப்பன் கொடுத்ததுக்கப்புறம் இது எதுக்கு கீழே அப்ளை பண்ணணும், சேல்ஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் சலான், சேல்ஸ் ரிட்டர்ன் சலான், இனிமேல் நிறைய இருக்குது. இப்போ நம்ம பர்ச்சேஸ் போடணுன்றதுனால பர்ச்சேஸுன்றதை நான் செலக்ட் பண்ணுறேன். ஸ்டெப் 1 ஆட் பண்ணிட்டேன். ஸ்டெப் 2 பர்ச்சேஸை சூஸ் பண்ணிவிட்டேன். இப்போ நான் இம்போர்ட் பண்ணுறேன். அதாவது மல்டிபிள் பேஜும் ஆட் பண்ண முடியும். அதான் பேஜ் 1 பேஜ் 2ன்னு போட்டிருக்காங்க. ஓகே, அது நம்ம நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் அடிச்சுக்கலாம். இப்போதைக்கு நான் இம்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணிடுறேன். இம்போர்ட் கிளிக் பண்ணும்போது ப்ராசஸிங் வித் ஏஐ ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் இந்தமாரி ஒரு ஸ்க்ரீன் வரும். இந்த இடத்துல ரெஃப்ரெஷ் அப்படின்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போது உங்கள் பில் டோட்டலும் இதில் இருக்கிற விஷயமும் கரெக்டாக இருக்கா, டோட்டல் ப்ரைஸ் ப்ளஸ் நெட் அமௌண்ட்டு கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆஸ் இட் இஸ் அப்படின்னு இருக்கும். இப்போ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணுன்னா பர்ச்சேஸுக்கு உங்களை த்ரூ பண்ணி கொண்டு போகும், ஓகேங்களா? இங்கே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு சப்ளையர், யார் சப்ளையரோ அவங்கள மட்டும் நம்ம ஆட் பண்ணி அந்த அவங்களுடைய பேர் ஜிஎஸ்டி நம்பரை மட்டும் ஆட் பண்ணி ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு சேவ் பண்ணிங்கனாலே இந்த பர்ச்சேஸ் பில்லு உங்களுக்கு சேவ் ஆகிடும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இமேஜோட டோட்டல் பார்த்திங்கன்னா 2575, ஓகேங்களா? ஸோ இது கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த இமேஜ் ஃபோல்டர்லேயே போய் அதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜ் ஃபோல்டர் ஓகே ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ கரெக்டாக இருக்குது. 2575 ரூபா தான் நம்மளுடைய அந்த பில் டோட்டலும் சரி இதனுடைய டோட்டலும் சரி சேமாக தான் இருக்குது, ஓகேங்களா? இப்போ நம்ம ஜஸ்ட்டு ஐட்டம் மட்டும் 18% டேக்ஸ் இருக்கா அப்படின்றது மட்டும் கன்ஃபார்ம் பண்ணி நம்ம பில் என்ட்ரி பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ரைட்டு. அடுத்த அட்டம்ப்ட்டு இப்போ மல்டிபிள் பேஜ் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்த்தலாமா? ஸோ மல்டிபிள் பேஜ் அதே இம்போர்ட்டில் போய்ட்டு இமேஜில் போய்ட்டு இப்போ அடுத்து 2 இருக்கிற இதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை ஆட் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் ப்ரௌஸ் பண்ணி இதை ஆட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? இது ரெண்டும் வெவ்வேறு பில்லோடைய இது தான், ஓகேங்களா? இது எப்படி எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கணுன்னா பர்ச்சேஸ் பில்லே பார்த்தீங்கன்னா 2 பேஜ் 3 பேஜ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கணும். இப்போ நான் பர்ச்சேஸ்ன்றதை சூஸ் பண்ணி இம்போர்ட் கொடுக்குறேன். இம்போர்ட் கொடுத்தோடனே அது ப்ராசஸிங் வித் ஏஐ கொஞ்சம் நேரம் ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் நம்ம ட்ரை பண்ணோம்ல அந்த மாதிரி இந்த ஸ்க்ரீன் வரும். இங்கே ஒரு ரெஃப்ரெஷ் கொடுத்துருங்க. ரெஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா எல்லாமே வந்துடும். சப்போஸ் ஏதாவது ஒரு ரோ தப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ஐட்டமில் அதை மட்டும் நீங்கள் இங்கே இம்போர்ட் பண்ணி, அதாவது
ஆஸ் இட் இஸ்ன்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எல்லாமே உங்களுக்கு இம்போர்ட் ஆகிடும். இம்போர்ட் ஆனதுக்கப்புறம் அதை நம்ம வந்து ஈஸியாக கரெக்ட் பண்ணி சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ அக்யூரேசி வந்து பார்த்திங்கன்னா 80% வந்து அக்யூரேசி இருக்குது. கொஞ்சம் நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணி தான் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ பில் டோட்டலும் இதுவும் கரெக்டாக இருக்கான்றதை மட்டும் வெரிஃபை பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சப்ளையர் செலக்ட் பண்ணி சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸலை எப்படி நம்ம வந்து பர்ச்சேஸ் என்ட்ரி மற்ற ப்ராசஸ் பண்ணுறதுன்றதை பற்றி நான் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சாஃப்ட்வேர் டெமோ வேணும்னாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.